ஒரு செயல்பாடு அவ்வளோவா வெளியில தெரியல. இந்த ஊர்ல என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாரு, அவர் எதுவுமே தெரியல. எதுவுமே பண்ணலம்மா, எதுவுமே பண்ணல. பள்ளிக்கரணி எதுவுமே பண்ணல, பள்ளிக்கரணி எதுவும் பண்ணல. நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். அவரு செயல்பாடுனா இங்கே எப்படி சொல்ல முடியும்? இங்கே இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் ஒரு பாத்ரூம் கூட இல்லைங்க. மேடாக உள்ளது ஒரு பாத்ரூம் என்னதா பாருங்க. கரண்ட்டு சப்ளை வந்து நல்ல நேரத்தில் கட் ஆகிடுது. நைட்டில் மழை நல்லா பெய்யும் போது கரண்ட் இருக்குது. சும்மா இந்த மாதிரி நேரத்தில் கரண்ட் கட் ஆகிடுது. காவா தோண்டி வச்சுட்டு பள்ளம் தோண்டி வச்சுட்டு அங்கங்கே கிடக்குது. போய் பாருங்க, ஒரு நல்லது எங்கே இருக்குது, இது ரோடு ஒழுங்காக இருக்கா? நான் அந்த கேமராவில் அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள். தண்ணி எங்கே நிற்குது, என்ன நிற்குது. நான் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து சொல்லணும், அவங்க தான் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ நாங்கள் பப்ளிக் போய் சொன்னால் எடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏலாம் வந்து எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓட்டுக்காக தான் வருது. சரி, இதுக்கப்புறம் வந்து எட்டி கூட பார்க்கல. இடம் இவ்வளோ மோசமாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்ததும் கிடையாது. கடைசியாக பார்த்தது ஓட்டு எலெக்ஷனுக்கு வரும்போது பார்த்தோம். இன்னும் பார்த்ததே இல்லை. நாங்கள் ஓட்டு அந்த எலெக்ஷன் வரும்போது வந்தாங்க, அதோட வரவே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அவர் மூஞ்சி எப்படி இருக்கணும்னு தெரியாது. கேபி கந்தனுமே மிகப்பெரிய அளவில் களத்தில் வேலை பார்க்கக்கூடியவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு ஊரில் நான் சொல்றது இங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கிராமங்கள், இதெல்லாம் ஒரு நேரத்தில் கிராமங்கள் தான். பெருங்குடிக்கு வந்து ஒரு கிராமம், தரமணி கிராமம், இப்படி தான் கிராமங்களாக இருந்திருக்கு. இந்த கிராமங்களில் எந்த ஒரு திருவிழா நடந்தாலும் நல்லது கெட்டதுனாலும் கேபி கந்தனுடைய பங்களிப்பு இருக்கும். குறிப்பாக கோவில்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிரந்தர அரங்காவலர் அவர் தான். ஓகே, அவர் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா இந்த கந்தன்சாவடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அவருக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள், அவருடைய வீடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. கந்தன்சாவடிங்கிற ஒரு ஊரே அவர் உருவாக்குனது தாங்கிற மாதிரி கேபிகே நகர்னு அங்கே ஒரு நகரே இருக்குது. கேபி கந்தன் பேரில் ஒரு நகர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் வந்து அவரால் வெளியூர்கள்லேருந்து கொண்டுட்டு வந்து இங்கே குடியமர்த்தப்பட்டவர்கள். அவங்களாம் சென்னைக்காரங்களே கிடையாது. விழுப்புரம், திண்டிவனம், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த வன்னியர் சமூக மக்கள் அதிகமான அளவில் இந்த பாக்கெட்ஸ்ல எல்லாம் வசிக்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களும் வசிக்கிறாங்க. ஒரு நேரத்தில் இந்த பட்டியல் சமூக மக்கள், வன்னியர் சமூக மக்கள் வித்தியாசம்லாம் இல்லாமல் எல்லா சமூக மக்களுமே கேபி கந்தனை ஆதரிச்சு நின்னாங்க. ஆனால் ஓவர் எ பீரியட்ல ஏதோ ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளுடைய வரவிற்கு பிறகு அந்த பட்டியல் சமூக மக்கள் என்பவர்கள் அதிலிருந்து விலகி அவங்க விசிக ஆதரவாளர்களாகவும், ஏன்னா 2011 நினைக்கிறேன் இங்க வந்து விசிகா நின்னாங்க. இப்ப திருப்பூர் எம்எல்ஏவா இருக்கார்லே எஸ் பாலாஜி, அவர் வந்து இந்த தொகுதியில போட்டிட்டாரு. அந்த டைம்ல தான் இந்த ஸ்பிளிட் ரொம்ப வைடன் ஆச்சு. அதாவது பாமக வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர்ஸ் அல்லது வன்னியர் வெர்சஸ் பட்டியல் சமூகம்ங்கிற ஒரு பிரிவு வந்துச்சு. ஏன்னா இந்த தொகுதியே பார்த்தீங்கன்னா ஓவராலா மீனவர்கள், வன்னியர்கள், பட்டியல் சமூக மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள். ஓகே, ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸில் கடற்கரை ஒட்டின பகுதிகளில் நிறைய கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க கன்சிடரபிள் நம்பர்ஸில். ஸோ சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்டு தான் யார் வாக்கு செலுத்தினா அப்படின்னா கடந்த தேர்தலில் விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான் அவருடைய வாக்கு இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. ஸோ கேபி கந்தனுடைய ஸ்பெஷாலிட்டியாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் எல்லாருடையும் இணைந்து பழகுவார், நெருங்கி பழகுவார். அரவிந்த் ரமேஷை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே சொல்றாங்க.